திமுக காங்கிரஸ் இடையேயான மோதல் நாள்தோறும் புதிய பரிமாணத்தை எட்டி வருவது அதிகமாக பேசுபொருளாக இருக்கிறது. தேர்தல் ஜரம் ஆரம்பித்ததிலிருந்தே ஆட்சியில் பங்கு என்ற கோரிக்கைகளை காங்கிரஸ் நிர்வாகிகள் முன்வைத்து வந்தது திமுகவிற்கு உகந்ததாக இல்லை. அதே வேளையில் விஜயை சந்தித்து பேசுவது, விஜய்க்கு ஆதரவாக கருத்து தெரிவிப்பது என்ற காங்கிரஸ் கட்சியினரின் செயல்பாடுகளையும் கூட்டணிக்கு தலைமை வகிக்கும் திமுக ரசிக்கவில்லை. தாவேகாவை மனதில் வைத்து திமுகவிடம் கராராக காங்கிரஸ் பேசி வருவதாக கூறப்பட்டது. இதனால் ஒரு சில விவகாரங்களில் திமுக காங்கிரஸ் கட்சிகளின் ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் சமூக வலைதளங்களில் வார்த்தை போரும் நடத்தி வருகின்றனர். நிலைமை இதே போன்று சென்று கொண்டிருப்பது நல்லதல்ல என்பதால் பொதுவெளியில் கூட்டணிக்கு முரண் ஏற்படுத்தும் வகையில் பேச வேண்டாம் என தமிழ்நாட்டின் நிர்வாகிகளுக்கு காங்கிரஸ் தேசிய தலைமை வலியுறுத்தியது. இதற்கிடையே கடந்த சில நாட்களுக்கு முன்னர் பொதுக்கூட்டத்தில் பேசிய திமுக எம்எல்ஏ கோ தளபதி பூத் கமிட்டி கூட போட ஆள் இல்லாத கட்சி காங்கிரஸ் என கடுமையாக விமர்சித்திருந்தார். எம்பிக்கள் மாணிக்கம் தாக்கூர், ஜோதிமணி ஆகியோருக்கு அடுத்த முறை சீட் கொடுக்கக்கூடாது என்றும் வெளிப்படையாக பேசினார். இதையடுத்து தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூரோ கோ தளபதியின் தொகுதியான மதுரை வடக்கில் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட வேண்டும் என வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். இதையடுத்து திமுக காங்கிரஸ் ஐடி விங்கை சேர்ந்தவர்கள் மீண்டும் வார்த்தை போரில் ஈடுபட்டனர். பிரச்சனையை சுமூகமாக முடிப்பதற்காக கூட்டணி, தொகுதி பங்கீடு மற்றும் கூட்டணி கட்சியினர் தொடர்பான கருத்துக்களை கழக நிர்வாகிகள் பொதுவெளியில் விவாதிப்பதை முழுமையாக தவிர்த்திட வேண்டும் என திமுக சார்பில் அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதியும் அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து திமுக எம்பி கனிமொழியும் காங்கிரஸ் முன்னணி தலைவர் ராகுல் காந்தியும் டெல்லியில் பேச்சுவார்த்தை நடத்தியதால் பிரச்சனை சுமூகமாக முடியும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பிரச்சனை முடிந்த பாடில்லை. திமுக வசமுள்ள மதுரை வடக்கு தொகுதியில், அதாவது கோ தளபதி எம்எல்ஏவாக இருக்கும் அந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டி என போஸ்டர்கள் ஒட்டப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதன் மூலம் இரு தரப்பிற்கும் இடையே சலசலப்பு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது என்பது தெளிவாக தெரிகிறது. இது எந்த வகையில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.